கலர் கலரா இருக்குங்க ஜூஸ் பொரி. எதை சாப்பிடனே தெரியல. அடுத்து எல்லாமே ஊர்ல உள்ள எல்லாமே கிடைக்குது. தேங்காய் பண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, தேங்காய் பண்ணு. गाइस நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மலேசியால கேல வந்து பிரிக்ஃபீல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ராமநாதபுரத்தோட ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்க கடை திறந்திருக்காங்க. யாரு அப்படின்னா நம்மளுடைய மாஸ்டர் பேக்கரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷமா வந்து ராமநாதபுரத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க. அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய கீழக்கரை தொதல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஊர்ல இருந்து நம்ம திருப்பி இங்க மலேசியா வந்தாலும் கீழக்கரை தொதல் சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட வந்து ரொம்ப இஞ்சி டீ ரொம்ப ஃபேமஸா இருக்கும். மலேசியால இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஊர் டீயை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னா, இல்ல ரொம்ப ஊர் ஃபுட் எதுவும் மிஸ் பண்றீங்க, இல்ல ரொம்ப கீழக்கரை தொதல் ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னா மலேசியால இருக்கக்கூடிய பிரிக்ஃபீல்ஸ்ல நீங்க வந்து மாஸ்டர் பேக்கரிக்கு வாங்க. ஆக்சுவலா வந்து நேற்று தான் ஓப்பனிங், 27 ஓப்பனிங். நான் வந்தேன், சரியான கூட்டம், எல்லாமே கிடைக்கல. நான் டீ குடிச்சேன், பப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப முட்டை பப்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிக்கன் பப்ஸ் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வந்து திருப்பி மறுபடியும் வந்திருப்போம் 5 மணிக்கு. எப்பயுமே சரியான கூட்டமா தான் இருக்கு, சரியான கூட்டம். உட்கார கூட இடம் கிடைக்காது போல, அவ்வளவு கூட்டமா இருக்கு. இங்க பாருங்க गाइस, மசாலோடைய இங்க பாருங்க ரவா தோசை, ஆச்சி நெய் தான் யூஸ் பண்றாங்க. எங்க உட்காரதுன்னே தெரியல, அவ்வளவு கூட்டமா இருக்கு. ஆக்சுவலா நேத்துமே வந்து சரியான கூட்டம், ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. பப்ஸ் முடிஞ்சிருச்சு, தோசை வடை இது எல்லாமே வந்து நேற்று சரியான கூட்டம்ங்கிறதுனால எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. சும்மா ஒரு சாஃப்ட் ஓப்பனிங் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுவே கிட்டத்தட்ட 3000 பேர் வந்திருந்தாங்க. அதனால வந்து அதை சரியா அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. இன்னைக்கு திருப்பி வந்து அதே மாதிரி திருப்பி 2வது நாள். இன்னைக்கு 2வது நாளும் அவ்வளோ கூட்டமா இருக்கு. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியான கூட்டம். எல்லாமே ஊர்ல உள்ள எல்லாமே கிடைக்குது. தேங்காய் பண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, தேங்காய் பண்ணு இருக்கு. அப்புறம் வந்து நம்ம டீ கடையில வாங்கக்கூடிய பன் இருக்கு. பால் பண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, பால் பன் இருக்கு. எல்லா வெரைட்டி ஜூஸ் பொரியும் இருக்கு, எல்லா வெரைட்டி ஜூஸ் பொரியும் வச்சிருக்காங்க. சாக்லேட்ல ஆரஞ்சு, ரோஸ் மில்க் ஜூஸ் பொரி, பட்டர் குக்கீஸ் எல்லாமே இருக்கு. எல்லா ஜூஸ் பொரியும் வச்சிருக்காங்க. ஓகே, கவர் பாருங்க, இந்த கவர் எல்லாமே வந்து ஃப்ளைட் ஏறி தான் வந்து இந்த கவர் வரும். இனிமேல் நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம் இந்த கவர்லாம். ஓகே, மசாலா நடக்கல வந்திருக்கு. இந்த இதுக்கு பேர் வந்து எனக்கு சரியா தெரியல. இது பேர் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சீனி குச்சி, நம்ம ஊர்ல வந்து இந்த சந்தனக்கூடு திருவிழால எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த சீனி குச்சி. அப்புறம் வந்து பேக்கரி மிக்சரு, ஐஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க, அந்த இது இருக்கு. தேங்காய் முறுக்கு, கீழக்கரையோட ரொம்ப ஃபேமஸான முறுக்கு இது. எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இது பாருங்க, இது என்னன்னு பாருங்க. இது வந்து இது பேர் எனக்கு தெரியல, இது பேர் மறந்துருச்சு. இது பேர் என்ன? இதுக்கு பேர் எனக்கு இது மினி கேக்கும் இல்ல, இதுக்கு வேற ஏதோ பேர். இது இல்ல கலகலான்னு அதான், அது அந்த மாதிரி சம்திங், அது ஏதோ பேர் தான், எனக்கு பேர் தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க இது பேர் என்னன்னு. அப்புறம் வந்து இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான், அந்த ரவுண்ட் முறுக்கு தான். பேக்கரியில ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு இந்த முறுக்கு. பேக்கரியோட பக்கோடா ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும் இந்த பக்கோடா. இதெல்லாம் ஊர்ல வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா சுட சுட போட்டு வச்சிருப்பாங்க, அதே மாதிரியே இருக்கு பாருங்க. இங்க தொதல் வந்து 50 கிராம் 4 வெளி போட்டிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு வந்து 4 வெளினா 80 ரூபா வரும். பால் அல்வா, அதாவது பால்கோவா அது இருக்கு, கோதுமை அல்வா இருக்கு, கேரட் அல்வா இருக்கு, எள்ளு உருண்டை வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் செஞ்சிருப்பாங்க போல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாக்குறதுக்கு. 2 தொதல் வச்சிருக்காங்க. அதாவது வந்து முந்திரி ரொம்ப குறைவா போட்டது ஒரு தொதல், அது வந்து 50 கிராம் 4 வெளி போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் தொதல் வந்து 50 கிராம் வந்து 5 வெள்ளி போட்டிருக்காங்க. அப்புறம் பாதுஷா இருக்கு, அப்புறம் லட்டு இருக்கு. மில்க் ஸ்வீட்லேயே வந்து ஒரு 10 வெரைட்டி கிட்ட வச்சிருக்காங்க. கீழே வந்து கேரட் மைசூர் பாக் இருக்கு, நெய் மைசூர் பாக் இருக்கு, அப்புறம் பட்டர் மைசூர் பாக் வச்சிருக்காங்க, மில்க் ஸ்வீட் இருக்கு. இந்த பண்ணெல்லாம் ஊர்ல பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
இது வந்து பால் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பாதாம் பால் இருக்கு, கோச்சிட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே பாதாம் பால். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இங்க நீங்க பால் டின் பால் கிடையாது, இங்க பசும்பால் தான், நம்பி வரலாம். பால் வந்து சுடுதண்ணி பாய்லர்ல போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து நம்ம ஊர்ல மாதிரி டிகாஷன் வந்து தனியா கோச்சிட்டு இருக்கு. நம்ம ஊர் டீ பாய்லர்ல வந்து சுடுதண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே டீ கடை வந்து நம்ம ஊர் செட்டப்லேயே வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து இதே கிளாஸ்ல தான் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல டீ வந்து இதே கிளாஸ்ல தான் கொடுப்பாங்க. ஆனா மலேசியால வந்து பெரும்பாலான கடையில வந்து கொஞ்சம் இதை விட பெரிய கிளாஸா இருக்கும், அதுல தான் டீ கொடுப்பாங்க. ட்ரீட் வாங்குங்க இங்க. தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி, தக்காளி சட்னி, அது கூட சாம்பார் கொடுக்குறாங்க. 3 சட்னி கொடுக்குறாங்க. நானும் அப்போதே ஒடிச்சு நிக்கிறேன், கூட்டம் குறையும் சொல்லிட்டு. கூட்டம் குறையவே இல்லை. கியூ என் பின்னாடி பாருங்க, அவ்வளவு கூட்டமா இருக்கு. கியூ நின்றுட்டே இருக்கு. நம்ம ஊர் மாஸ்டர் பேக்கரிக்கு இங்க உள்ள மக்கள் வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. 2 நாளும் நேத்து ரொம்ப ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் ரொம்ப கூட அதிகமா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து கூட்டம் குறையும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கும் கூட்டம் குறையவே இல்லை. இன்னைக்கும் அதே கூட்டம் தான். உட்கார கூட இடம் கிடைக்கல பாருங்க, அவ்வளோ கூட்டமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அயூப் கான். ஆமா, ஏபிசி அயூப் கான். எல்லாம் சொன்னா ஏபிசி தான் தெரியும் எல்லாருக்கும். எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ராம்நாட்ல இருந்து இந்த நியூ மாஸ்டர் பேக்கரியை இங்க மலேசியாவுக்கு கொண்டு வரணும், இதை சக்சஸ்ஃபுல் பிசினஸா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இப்போ ஊருக்கு போயிட்டா நம்ம உட்கார இடமே மாஸ்டர் பேக்கரி தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கிறது, அதாவது எங்கே இருக்கீங்க மாஸ்டர் பேக்கரி வெயிட் பண்ணிடுவோம். இப்போ அலையங்குளத்தில் இருப்பாங்க, பணக்குளத்தில் இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க நம்மளுக்கு. ஊருக்கு போனோன்னா எங்கே மீட் பண்ணுறது அப்படிங்கும்போது மாஸ்டர் பேக்கரி. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்து இதை கொண்டு போனால் எப்படி இருக்குது, மக்கள் இங்கே உள்ள மக்கள் வந்து விரும்புவாங்களே. அதை வந்து எல்லாருமே ஒரு ஹாலிடே ஈவினிங் டைமில் வந்து ஒரு இடத்துல ஒரு சந்திப்பு, ஒரு மக்களுக்கு சந்திப்பு கொடுக்குற ஒரு முச்சந்தியாக அதை உருவாக்கவுமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை வந்து உருவாக்குனது. நான் வந்து இந்த எஃப்எம்இ பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இருக்கிறேன். அதனால இதில் ஒரு சின்ன ஒரு சவாலெலாம் கிடையாது. ஒன்று மனதைரியம் தான். இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது எங்களுக்கு வந்து இது வந்து பாரம்பரியமாக எங்களோட தொழில். இது இந்த எஃப்எம்இங்கிறது அதாவது ஒரு கலை. இந்த கலையை கற்றுக்கிறது வந்து எங்களுக்கு வருத்தமே இல்லை. அதனால இது மேலும் இந்த கலையை கற்றுக்கிற அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இதை கொண்டு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம மாஸ்டர் பேக்கரி உரிமையாளரும் எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. அதுமாதிரி எங்கள் டீம் பெரிய டீம் ஒத்துழைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக இதோட சக்ஸஸாக இன்னைக்கு நீ பார்க்கலாம். அதை வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் ஃபுட் குவாலிட்டி கேட்டிங்கல்ல, அதாவது இப்போதைக்கு புதுசில் கொஞ்சம் நிறைய குறை இருக்க தான் செய்யும். அதில் அது எல்லாமே நம்ம வந்து நான் பெரிய கேட்டேன் அப்படின்னு சொல்ல விரும்பலை. இருந்தாலும் கூடிய விரைவில் இன்ஷா அல்லாஹ் அதை சரிப்படுத்தி அதை கரெக்டான முறையில் கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கிட்ட இருக்கு. மாஸ்டர் பேக்கரியோட உரிமையாளர் இருக்காங்க. அவங்க வந்து இதில் எக்ஸ்பர்ட். இந்த ஒரிஜினல் எப்படி கொடுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு எக்ஸ்பர்ட். அதனால அது எனக்கு கவலையே இல்லை. அதில் ஒரு சிந்தனையும் கிடையாது எனக்கு. ஏன்டா அவருக்கு வந்து தரமாக கொடுக்கணும். அவர் பேர் வந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் அங்கே இருக்காரு. நான் என்ன நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக அந்த மாஸ்டர் பேக்கரிக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும். அதுபோது அதில் வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக அவர் இருக்காரு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த எப்படி நம்ம ஒரிஜினாலிட்டி ராமநாதபுரத்தில் சாப்பிட்டோமோ அந்த ஒரிஜினாலிட்டி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. திறப்புலாக நடந்துச்சு. இன்னைக்கு அந்த வாடிக்கையாளர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அனைவருக்கும் எனது மனமார வாழ்த்துக்கள். மேலும் எங்களுடைய நிறுவனத்துக்கு உங்களுடைய ஆதரவை வெற்றி எப்போதுமே கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வாழ்க்கையில 2 விஷயங்கள் இருக்கு. இதையும் மனசுல வச்சிருக்க கூடாது. பாரம் வந்துச்சுன்னா அதை வந்து மனசுலேயே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கு தான் வரும். அதை தூக்கி ஓரமா வைங்க, ஃப்ரீ ஆயிருங்க. அதனால எப்போதுமே மனசுல இந்த பாரதம் வச்சுக்கிறாதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ராமநாதபுரத்தில் 50 வருஷமா நியூ மாஸ்டர் பேக்கரி நடத்திட்டு இருக்கேன். இங்கே வர்றவங்க பூரா என் கடையில் வந்து ஸ்வீட்ஸு காரங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ மலேசியாவில் வாழ் மக்கள் தான் அதிகமாக வாங்கிட்டு வர்றது. தூக்கி சமைக்க முடியல அவங்களால. ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா 50 கிலோ 100 கிலோ வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை பார்த்தேன். இங்கே ஒன்று போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி இருக்கும்போது 50வது வருஷம் ஆச்சு கடை திறந்து. இந்த 50வது வருஷத்துல மலேசியாவில் துறக்கணுங்கிற ஒரு நீயத்தோட இங்க இருக்கக்கூடியவங்க மக்களுடைய ஆதரவோட 27ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கேன். அதே தரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக மாஸ்டர்கள்லாம் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வந்திருக்கேன். சில பொருள்கள் இங்க கிடைக்க மாட்டேங்குது. அதுகளையோட நான் வந்து இந்தியாவில இருந்து கப்பலில் கொண்டு வந்திருக்கேன். அதே தரம், அதே சுவை, அதே மனம் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதாவது நேற்று கடையை திறந்து எல்லா சரக்குமே வித்துட்டேன். இன்னைக்கு விற்கிறதுக்கு சரக்கே இல்லை.
அல்லாஹ் கிருபை கொண்டு பகல் 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு அமோகமான வரவேற்பு, எல்லா தரப்பு மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த அளவில் எனக்கு வந்து மாபெரும் வெற்றி. ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. மாஸ்டர் பேக்கரியோட இந்த ஸ்பெஷலே இந்த பப்ஸு தான், மட்டன் பப்ஸு. ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் இருக்க இந்த போட்டிருக்க மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்களா? லேயர் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கு. மசாலா நல்ல ஜூஸியாக இருக்குது, நல்ல ஊறி இருக்கு மசாலா, ரொம்ப நல்லா இருக்கு. பப்ஸ் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பேக்கரியில் மட்டுமே கிடைக்கிற பக்கோடா. நியூ மாஸ்டர் பேக்கரியோட பக்கோடா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து மசாலா குக்கீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து மசாலா இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உரப்பா இருக்கு, இனிக்குது. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஏதோ கருப்பா இருக்கு. மிளகுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. மிளகா இல்லை கருப்பு எல்லான்னு தெரியல. நல்லா இருக்கு. அப்புறம் எப்பயுமே நீங்க ஊர்ல பார்த்துருப்பீங்க ஜூஸ் பொரி, ரோஸ் மில்க் அதில் செஞ்ச ஜூஸ் பொரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஜூஸ் பொரியிலே ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஜூஸ் பொரி தான். இதில் வந்து கருப்பு எள் போட்டிருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வந்து எல்லா ஜூஸ் பொரியுமே கலந்து வாங்கிட்டுருவாங்க. அதுல இந்த வெள்ளை ஜூஸ் பொரி மட்டும் நான் தேடி தேடி எடுத்து சாப்பிட்டுருவேன். அதனால எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த வெள்ளை ஜூஸ் பொரிக்காக சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி சாஃப்டா இருக்கு. சின்ன பிள்ளைல நான் எப்படி சாப்பிடணும் அதே அளவுக்கு அதே அந்த டேஸ்ட் அப்படி இருக்கு இந்த ஜூஸ் பொரியில. கலரா இருக்குங்க ஜூஸ் பொரி. எதை சாப்பிடனே தெரியல. அடுத்து சாக்லேட் ஜூஸ் பொரி சாப்பிட போறோம். இது பாருங்க, தெரியுதா? மேல முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே இங்கேயே செய்யறாங்க. அதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து இளநீர் அல்வா. அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப இது பார்க்க கிரீன் கலர்ல இருக்கு. அந்த கோகனட்டோட ஃப்ளேவர் இருக்கு. அந்த ரொம்ப ரொம்ப அதிகமா இல்லை, அந்த ஃப்ளேவர் மைல்டா இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த பேண்டன் லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, கோதுமை அல்வா. இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆத்தன்டிக்ங்க. ஊரில் சாப்பிட்ட அதே அல்வா டேஸ்ட் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கீழக்கரை தொதல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. கருப்பட்டியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. அங்கங்க கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கு, கொஞ்சம் சாகியா இருக்கு. ஓவராலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவுமே ஊர்ல எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா ஃபுல்லா வரும்னு நினைக்கிறேன் வயிறு. எள்ளு உருண்டை எப்படி இருக்கும் பாருங்க. உள்ள வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டு கலந்துருக்காங்க. சாப்பிடு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இது எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு தருவாங்க. அடிக்கடி இது சாப்பிடுவேன். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, தேங்காய் பூ, அப்புறம் வந்து வெல்லம் அல்லது கருப்பட்டி, ஏதாவது இனிப்புக்காக வெல்லம் அல்லது கருப்பட்டி ஏதாவது சேர்த்து செய்வாங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டு கோர்ஸாக வந்து அந்த சூட்டாக அப்படியே பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சோடனே அதுவே செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து தேவைப்படையில் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குருவோம். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஓவராலாக எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. எப்பவுமே இனிப்பு சாப்பிட்டுட்டு டீ குடிக்கும்போது கொஞ்சமாக மிக்சர் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா டீயில் உள்ள இனிப்பு தெரியும். அதுவும் ஒரு சின்ன இது. எப்பயுமே வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக மிக்சர் சாப்பிட்டீங்கன்னா அந்த டீயோட இனிப்பு தெரியும். நீங்கள் ஊர் ஸ்டைல் மிக்சர் அப்படியே இருக்கு பாருங்க. ஃபைனலாக மாஸ்டர் பேக்கரியோட டீயை குடிச்சு இந்த வீடியோவை முடிச்சிருவோம். ஆஹா, சில பேர் காலை, மதியம், சாயங்காலம், நைட்டு 2 மணி 3 மணி டீலேயே வாழ்வாங்க. அவங்களுக்கான சமர்ப்பணம் இந்த டீ. ஓகே, ஓவராலாக வந்து நியூ மாஸ்டர் பேக்கரியோட ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்ஸு, காரம், இது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணுறாங்க, தோசை பண்ணுறாங்க, பூரி பண்ணுறாங்க, இது இல்லாமல் மலேசியன் டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஓவராலாக நல்லா இருக்குது. தொடர்ந்து ராம்நாத் சமையல்காரன் யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.